இந்த வருஷம் முடிவுக்கு வரப்போகிற நேரத்தில் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? சிலர் சொல்லுவாங்க கிரேட் இயர் அப்படின்னு, சிலர் சொல்லுவாங்க என்னடா வருஷம் அது, ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இயர் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த வருஷம் ஈஸியாகவும் இருக்கல, ஆனால் எம்டியாகவும் இருக்கல. இந்த வருஷம் என்னை சிரிக்க வச்ச நாட்களும் இருக்கு, என்னையே கொஷின் பண்ண வச்ச நாட்களும் இருக்கு. சில விஷயங்கள் நான் நினைச்ச மாதிரி நடக்கல, சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்காத மாதிரி மிராக்கள் மாதிரி நடந்துச்சு. ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் கிளியரா தெரியும். இந்த வருஷம் என்னை வெல்ல விடலை, ஆனால் என்னை வளர விட்டுருக்கு. இந்த வீடியோவில் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பேசலை, என்னோட ஃபெயிலியர்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ணவும் இல்லை. இந்த வீடியோ ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன். இந்த வருஷம் என்னை எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிற கதை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு செகண்ட் பாஸ் எடுத்து யோசிங்க. இந்த வருஷம் உங்களை என்ன மாதிரி மனுஷனாக மாற்றுச்சு? உங்களோட வெற்றி, தோல்வி, பயம், குழப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனா நீங்க டெவலப் ஆக உங்களுக்கு இந்த வருஷம் என்ன கொடுத்தது, என்னெல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னு பாருங்க. இந்த வருஷம் முடிவுக்கு வருது. கேலண்டர்ல இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் என் மனசுக்குள்ள விட்டுட்டு போற விஷயங்கள் ரொம்ப அதிகம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த வருஷம் ஏன் இயர் எல்லாம் கிளியர் அப்படின்னு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஆரம்பிச்சேன். லைஃப் இஸ் செட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா லைஃப்க்கு அந்த ஜோக் பிடிக்கல போல, என்னை நல்லா வச்சு செஞ்சிருச்சு. இந்த வருஷம் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஆனால் கிஃப்ட்னால இல்லை, நிறைய லெசன்ஸ்னால. சில நாள் நான் கரெக்ட் பாத்துல தான் போறேனான்னு தோணுச்சு. சில நாள் நான் ஏன் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னு எனக்கு கேள்வி வந்துச்சு. சில நாட்கள் மோட்டிவேஷன் 0 லெவலில் இருக்கும், பேட்டரி 1% கூட சார்ஜ் இருக்காது. ஆனால் அந்த நாட்களும் என்னை தாண்டி போயிடுச்சு. இந்த வருஷம் எனக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிய வச்சுது. லைஃப் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மாதிரி இல்லை, ஹைலைட்ஸ் மட்டும் இல்லை, பிஹைண்ட் த சீன்ஸ் தான் அதிகம். அந்த பிஹைண்ட் த சீன்ஸில் தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குது. ஆனால் அதே இடத்துல தான் க்ரோத்தும் நடக்குது. சில நேரம் நான் என்னையே கேட்டிருக்கேன், நான் லேசியா, நான் ரொம்ப ஸ்லோவா, நான் எதுக்குமே ஃபிட் இல்லையா, எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள். அப்புறம் ஒரு நாள் புரிஞ்சுது, ஸ்லோவாக போகிறது ராங் இல்லை, ராங் டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக போகிறது தான் ப்ராப்ளம்னு. அந்த ரியலைசேஷனுக்கு இந்த வருஷத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வருஷம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுச்சு. ஆனால் அதே டைமில் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. எல்லா விஷயமும் நடந்திருந்தா நான் இவ்வளோ காமாக இப்போ இருக்க மாட்டேன். ஒரு ஃபனி ட்ரூத் சொல்லட்டுமா? இந்த வருஷம் நான் நிறைய பிளான் பண்ணேன். அதில் ஒரு சிலது நடக்கலை, சிலது ஹாஃப் ஃபெயிலில் நின்று போச்சு. ஆனால் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சர்வை பண்ணிட்டேன். அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. இந்த உலகத்தில் இருக்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. நம்ம உறவுகள் பற்றின புரிதல் எனக்கு கிடைச்சது. இந்த வருஷம் என்னோட சர்க்கிள் ரொம்ப சின்னதாச்சு. முன்னாடி நிறைய பேர் இருக்கணும்னு நினச்சேன், இப்போ சில பேர் போதும் ரியலாக இருக்கணும்னு தோணுச்சு. சில கனெக்ஷன்ஸ் ஃபேட் ஆயிட்டாங்க, சில சைலன்ஸ் பெர்மனன்ட் ஆயிடுச்சு. அப்போது ஹர்ட் ஆச்சு. ஆனால் இப்போ புரியுது, எல்லாரும் ஸ்டே பண்ணலைனாலும் எல்லாரும் ஒரு சில லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம எல்லாரையும் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நம்மளை நினைக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாததுன்னு புரிஞ்சுது. ஏன்னா எல்லாரோட பாத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலரோட பாதையில் நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனாக இருப்பீங்க, ஆனால் இன்னும் ஒரு சிலரோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நேம் போர்டு மாதிரி இருக்கலாம். ரெண்டோட பர்பஸ் வேற. ஸோ நம்மளோட பர்பஸ் என்னவோ அதை புரிஞ்சு நடந்தாலே இங்கே உறவுகளுக்கு நடுவில் வர பல பிரச்சனைகளை, தேவையில்லாத சங்கடங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அந்த ஒரு பாடத்தை இந்த வருஷம் நான் கற்றுக்கிட்டேன். முன்னாடிலாம் நான் நிறைய ஆர்கியூ பண்ணுவேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு, ஆர்கியூ பண்ணி அதில் ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இட் இஸ் பெட்டர் டு வின் அ பர்சன் தென் த ஆர்கியூமெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது இப்போது முழுசாக என்னால் விட முடியல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த ஹேபிட்டை விட்டுட்டே வரேன். ஸோ அதனால எனக்கு நிறைய மென்டல் பீஸ் கிடைக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் ட்ரை டு கிவ். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக அவங்களே ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். எனக்கு வந்த மாதிரியே எமோஷனல் பேலன்சிங். இந்த வருஷம் நான் ஸ்ட்ராங்காக இருந்த நாட்களும் இருக்குது. அதே மாதிரி இது என்ன லைஃப்னு பெட்டில் படுத்து சீலிங்கை பார்த்த நாட்களும் இருக்குது. அந்த டேஸில் சொல்யூஷன்ஸ் கிடைக்கல, ஆனால் நான் என்னையும் லூஸ் பண்ணல. அதுவே போதும். இந்த வருஷம் எனக்கு பர்ஃபெக்ஷன் கற்றுக் கொடுக்கல, ஆனால் ப்ராக்ரஸ் கற்றுக் கொடுத்தது. பர்ஃபெக்ஷன் உங்கள் கண்ணுக்கு உடனே தெரியும், ஆனால் ப்ராக்ரஸ் உங்கள் கண்ணுக்கு உடனே தெரியாது. இது நம்ம எம்எஸ்டி சொல்கிற மாதிரி, ஐ ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், த ரிசல்ட் இஸ் அ பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி
சின்ன ஸ்டெப்ஸ், சைலண்ட் எஃபர்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தேன். அப்போது தெரியல, பட் இப்போ ஐ கேன் ஃபீல் இட். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஹானஸ்டான விஷயம் சொல்லணும். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருந்திருக்காது. ஹெவியாக இருந்திருக்கலாம், லோன்லியாக இருந்திருக்கலாம், அன்ஹாப்பியாக இருந்திருக்கலாம், சில நேரம் ஹாப்பியாக கூட இருந்திருக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பிளாங்காக கூட இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு கிளாப். நாம் சாதிச்சுட்டோம் மாறா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். புது வருஷத்துக்கு நான் ஜான் 1 இருந்து ஜிம் போகிறேன், ஃபுல் டயட், ஹெல்த்தியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு எந்த ரெசல்யூஷனும் நான் இந்த வருஷம் எழுதுறேன். எனக்கு தெரிஞ்சு ஜான் 2 இல்லை ஜான் 1 ஈவினிங் அதெல்லாம் பிரேக் ஆகிடும். ஆனால் நான் கேரி பண்ணுறது நிறைய லெசன்ஸ், பீஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அப்புறம் கொஞ்சமாக ஹியூமர். ஏன்னா லைஃப்பை ரொம்ப சீரியஸாக எடுத்தா லைஃப் என்ன ஐயாச்சாமே இந்த கஷ்டம் போதுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிடும். இந்த வருஷம் என்னை லிட்டரலாக தூக்கடிக்கல, என்ன தயார் பண்ணுச்சு, என்ன பில்ட் பண்ணுச்சு. எதுக்குன்னு எனக்கு முழுசாக தெரியல, அதை இப்போ நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது என்னோட லைஃப்லையும் கண்டிப்பாக இருக்கும். லைஃப் ஸ்லோவாக போனாலும் நீங்கள் ஸ்டாப் ஆகலைன்னா போதும். இது அந்த ஆமை முயல் கதை மாதிரி தான். யூ ஜஸ்ட் நீட் டு மூவ் ஆன், தட்ஸ் இட். இந்த வருஷத்துக்கு ஒரு டீப் பிரீத், ஒரு சைலண்ட் தேங்க்யூ. புது வருஷத்துக்கு ஃபியர் இல்லை, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, ஹோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நான் கேரி பண்ணிட்டு போகிறேன். அன்பே சிவம்ல ஒரு நல்ல டைலாக் வரும், வாழ்க்கை அடுத்த நிமிடம் ஒளித்து வைத்துள்ள ஆச்சரியங்கள் ஏராளம். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை எனக்கு ஒளிச்சு வச்சிருக்க ஆச்சரியங்களை நோக்கி என்னோட அடுத்த வருட பயணமும் இருக்க போகுது. ஆனால் இந்த வருஷம் எந்த விதமான ஹரிபரியும் இல்லாமல் கோ வித் த ஃப்ளோ மாதிரி அந்த பயணம் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நிறைய அதிசயங்கள் காத்துட்ருக்கு. அது எல்லாம் நோக்கி ஹோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டோட அடுத்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசியாக நம்ம தலைவர் வார்த்தைகளோட முடிக்கிறேன். நான் நல்லா இருப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எனக்கு நல்லதே நடக்கும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் விஷ் யூ ஹாப்பி இயர் அஹெட். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு ஒரு சின்ன நியூ இயர் கிஃப்டாக சென்ட் பண்ணுங்களேன். எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரே ஆஃப் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம்.